அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 1/2/2024. சஷ்டி திதி மதியம் 2:04 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:49 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்தயோகம் நாளை அதிகாலை 3:49 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் சந்திரனும் கேதுவும், தனுசில் சுக்கிரன், புதன், செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம் செய்ய, வியாபாரம் தொடங்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய, புது வேலையில் சேர, தாலிக்கு பொன் உருக்க, தங்க நகைகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதனுடைய அழகை இழப்பதில்லை. அதுபோல் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்முடைய திறமைகள் என்றுமே குறைந்து போவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், நமக்கு நாம் நியாயமாக நடந்துக்கிறோம், நேர்மையாக இருந்துக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய மனசாட்சிக்கு மதிப்பளித்து தன்னுடைய கடமையை தெள்ளத் தெளிவாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுனால சந்தோஷ செய்திகளை இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட நட்சத்திரத்திலேயே சுகாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். ரொம்ப மிடுக்காக இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. போகலாமா வேண்டாமா அப்படின்னு தள்ளி தள்ளி போட்ட காரியங்களை எல்லாம் இன்றைக்கி உடனடியாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், ஆளுமைத்தன்மை அதிகமாகும், நிர்வாக திறமையும் இன்றைக்கி கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. கேட்கலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி கேட்டு பார்ப்பீங்க. நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி பரபரப்பாக லாபம் உண்டு. பங்குதாரர்கள் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் வளைஞ்சி பேசுவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஒருவருக்கொருவர் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தண்ணீர் போல இருக்க பழகுங்கள். அதனால் பாயவும் முடியும், ஒதுங்கி நிற்கவும் முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தண்ணியை போல தேவைப்பட்டால் வேகமாக ஓடவும் செய்வீங்க. தேவையில்லை அப்படின்னு நினைக்கும்போது ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கவும் தயங்க மாட்டீர்கள். எந்த நேரத்தில் எந்த மாதிரி செயல்படணும்னு சந்தர்ப்ப சூழ்நிலையை சரியாக புரிந்து கொண்டு எல்லா வேலைகளும்
வேலைகளையும் வெற்றி பெற செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக கிடைக்குங்க. சந்திரன் இன்னைக்கு மதியம் 2:30 மணியிலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார இருக்கிறார். அதனால் மதியத்திலிருந்து தடங்கலான காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடிய ஆரம்பிக்கும். கேட்டிருந்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால எவ்வளோ வந்தாலும் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் குடும்ப வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்க. இந்த தை மாதத்தில் புதுசாக பிஸ்னஸும் நீங்கள் தொடங்குவீங்க. சிலர் ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உணவு வியாபாரம், கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படியுமா தான் போயின்னு இருக்கு நிலைமை. நம்மளை பற்றி யார் புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குது. ஆனாலும் இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் செலவுகள், உறவினர்கள் விருந்தினர்கள் வருகையால் செலவுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கும் மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அபாரமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானமான முடிவுகளால் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் துணிச்சல். துணிந்தவர்கள் தோற்று போனதில்லை, ஆனால் குனிந்தவர்கள் வெற்றி பெற்றதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க எந்த முடிவாக இருந்தாலும் துணிவே துணைன்னு நினச்சிக்கிட்டு துணிச்சலாக எதையும் தைரியமாக செய்து முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஏதோ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, சுற்றி முற்றி பார்க்கும்போது எல்லாம் வெளிச்சமாக தெரியுது. எங்கே போனாலும் 4 பேர் வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்பொழுது மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் வர ஆரம்பிக்குது. ஏதோ 2 காசு சேர்த்துன்னு இருக்கோம், அதை வச்சு ஏதாவது ஒரு சொத்து வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குதுங்க. உங்கள் ராசியை 3 கிரகங்கள் பார்க்குறாங்கங்க. சுக்கிரன், புதன், செவ்வான்னு 3 கிரகங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. 4ஆம் இடத்துல கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால அடிக்கடி குடும்பத்தில் மருந்து மாத்திரன்னு செலவு ஓடிக்கிட்டே இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். பங்குதாரர்கள், வேலையாட்கள் பிரச்சனை ஒரு பக்கம் தலை தூக்கும். அமைதியாக பேசி முடிச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. வேலை நல்லா பார்த்தாலும் நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு வேலையை கொண்டாந்து நம்ம தலையில் கட்டுறாங்க. சரியாக பார்க்கலன்னாலும் ஒதுக்கி தள்ளிடுறாங்க. 2மே தர்ம சங்கடமாக தான் இருக்குன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார நீங்கள் விரும்புவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துலையும் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். இளைய சகோதர வகையில் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும், கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக முடியாத ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி சீக்கிரமாக உங்களுக்கு நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வலியின்றி சிரிப்பது எளியது, ஆனால் வலி இருந்தும் சிரிப்பது வலியது.
ஆமாங்க, மனசுக்குள்ளார எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். அதை நீங்கள் வெளியில் வெளிப்படையாக எப்போவுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால், எனக்கு என்ன குறைச்சல், கடவுள் என்னை நல்லா வச்சுருக்கிறாரு அப்படின்னு எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல், எந்த விதமான எண்ணங்களையும் வெளிப்படுத்தாமல், வலிகளையும் வெளிப்படுத்தாமல், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியே செவ்வாதான். அவருடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எது நல்லது, எது சரி வராது, எது நமக்கு வலிமையானது, எது நம்முடைய பலம், எது நம்முடைய பலவீனம், இதெல்லாம் தெள்ள தெளிவாக இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருந்தீங்க, மீதி பணம் கொடுத்து இன்றைக்கி பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்க மாட்டேங்குதுன்னு நீங்கள் நினச்சிருந்த சொத்து விற்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நெருங்கிய சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, நண்பர்கள், அவங்க வீட்டு கல்யாணம், கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகள்லையும் இன்றைக்கி கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து பேசி சந்தோஷமாகவும் இன்னைக்கு இருப்பீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேற்றுமொழி வாடிக்கையாளர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்துருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு இல்லைங்களா, அதனால் நீங்கள் நல்லா வேலை பார்த்தாலும் சரியில்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் அமைதியாக உங்கள் கடமையை செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் தங்க நகைகள் இதெல்லாம் இன்றைக்கி வாங்குவீங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதமும் மாறுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். வண்டி வாகனத்தை கவனமாக பயன்படுத்துங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கவலை எப்போதும் பிரச்சனையை தீர்ப்பதில்லை, அது குறைப்பதெல்லாம் நிம்மதியைத்தான். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கவலைப்பட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஓரமாக ஒதுங்கி சோகமாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காதுங்க. நடந்தது நடந்துருச்சு, நடக்க போகிறது நல்லதாக இருக்கிறதுக்கு நம்மால் முடிஞ்ச முயற்சிகளை மேற்கொள்வோம்னு எங்கும் எப்போதும் எதிர்கால சிந்தனையுடன் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய பிரபல யோகாதிபதியின் சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ரொம்ப காரசாரமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க, கொஞ்சம் கோபப்படுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இது கூட உனக்கு தெரியலையா, நான் உன்ட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அப்படின்னு உரிமையோடு இன்றைக்கி கோபப்படுவீங்க. ஆனால் மதியத்திலேருந்து கொஞ்சம் கோபமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். பிடிவாத போக்கும் உங்கள்கிட்டேருந்து விலக ஆரம்பிக்கும். பணம் கேட்டிருந்த இடத்துலேருந்து மதியத்துக்கு பிறகு பணம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் தொடங்குவதற்காக இன்றைக்கி நீங்கள் முன்பணம் கட்டுறது, அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, கடை வாங்கிறதுக்கு ஒரு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறது அப்படின்னு இன்றைக்கி பல சுப காரியங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். பணவரவு லாபம் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்த அதிகாரி உங்களை பார்த்து சிரிப்பார், உங்களுக்கு ஆதரவாக சில வேலைகளை இன்னைக்கு செய்து கொடுப்பாருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு
சுப செலவுகள் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அபாரமாக இருக்குது, ஜெயிப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இங்கு தூக்கிவிட்டவர்களை விட தூக்குவது போல் கைவிட்டவர்களே அதிகம். ஆமாங்க, நாளை காலையில் வந்துடுங்க, எல்லாம் பார்த்து பண்ணிடலாம், நானும் தயாராக இருக்கேன், முடிஞ்ச வரைக்கும் நானும் கொண்டு வரேன் அப்படின்னு இரவில் உறுதியாக சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் நான் பார்த்தேங்க, அது ஒன்றும் சரியாக வரலைங்க, அதனால் நீங்கள் வேறு யாராவது பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சு மோசடி செய்தவர்கள், நம்ப வச்சு துரோகம் செய்தவர்கள் எத்தனையோ பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தான் இப்போல்லாம் நீங்கள் தத்துவமாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பேசின்னு இருக்கிறதெல்லாம் சரி வராது, சொல்லின்னு இருக்கிறதெல்லாம் சரி வராது, ஆனால் கையில் கிடைச்சாதாங்க எதையும் நம்ப முடியும் அப்படின்னு எங்கும் எப்போதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பு கொஞ்சம் இருக்குது. சிலர் நினைக்கும் போது உங்களை அறியாமல் ஒரு கோபம் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. காரணம், ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைய தினம் மதியம் 2:32 வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளார தான் இருக்க போகிறாரு. அது வரைக்கும் நிதானமாக இருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாகை உண்டு. வெற்றிக்கனியை இன்றைக்கி நீங்கள் சுவைப்பீங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு பிறகு மாலையில் உங்களுக்கு அதிக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் மேலதிகாரி காலையில் கடுகடுன்னு இருந்தாலும் மதியம் 2:30 மணிக்கு பிறகு கொஞ்சம் மலர்ந்த முகத்தோடு பேசுவாருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. ராசிக்குள்ளேயே கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால விநாயகரை கும்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கும் போய் வர பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு இடத்துல நின்று போகிற தண்ணியை மேலே தான் சில பொருட்களெல்லாம் விழுந்து ஆக்கிரமிக்கும். ஆனால் ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணீரின் மேலே எந்த பொருள் விழுந்தாலும் அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதுபோல தாங்க துன்பம் வந்தால் அப்படியே துவண்டு நின்றுடக்கூடாது. தண்ணீரை போல ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த துன்பங்களும் நம்மை மறந்து ஓடிவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு துவளாமல் துவண்டு போகாமல் வீரியமாக வீரத்துடன் வேலை பார்ப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இன்னைக்கு உட்கார போகிறாரு. மதியம் 2:32 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார போகிறார். இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம், செலவு, அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. சில முக்கிய வேலைகளையும் முடித்து காட்டுவீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். வியாபாரம், தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வியாபாரம், தொழில், வியாபாரம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றவங்களுக்கு சுவாதி விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் லாபம், பணவரவு எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், ஆரோக்கியமான விவாதம் வரும். அதனால் அனுசரித்து போயிடலாம்.
பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசியை நோக்கி சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நமக்கு கிடைக்க வேண்டியவை கூட சில சமயங்களில் கிடைக்காமல் போவது கூட பல நேரங்களில் திருப்பு முனையாக அமையக்கூடும். அதனால் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அந்த ப்ரொமோஷன் மட்டும் அன்னைக்கு எனக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் நான் அந்த பிரச்சனையில் மாட்டியிருப்பேன். நல்ல வேளை கடவுள் என்னை காப்பாற்றிட்டாரு. ப்ரொமோஷன் வரலையேன்னு சொல்லி கடவுளை குறை சொல்லின்னு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது கடவுள் எனக்கு பார்த்து செய்கிறாருன்னு. இந்த மாதிரி பல நேரங்களிலே எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படின்னா என்ன, இன்னைக்கு கொஞ்சம் கம்பீரமாக இருப்பீங்க. பேச்சு அப்படி கொஞ்சம் மிடுக்காக இருக்கும். எதுவாக இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது, எல்லாத்தையும் சீக்கிரமாக பண்ணிடணும். அந்த விஷயம் நேற்றும் போனேன், முந்தா நாளும் போனேன், இன்றைக்கி போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம், எதுவாக இருந்தாலும் 2ல் 1 பேசி தீர்த்துக்கிறது நல்லது தான் அப்படின்னு இன்றைய தினம் தெளிவாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சில காரியங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக இன்றைக்கு நிறைவேறும். பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. மகளுக்கு பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு வர அமைய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் விசேஷம் உண்டுங்க. நிச்சயதார்த்தம் சீமந்தம்னு வீடு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமண நிகழ்வுலையும் கலந்துப்பீங்க. அப்படியே பிள்ளைங்களுக்கும் ஏதாவது பொண்ணு இருக்கா, மாப்பிள்ளை ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஓரக்கண்ணாலையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் 2ஆம் இடத்துல சுக்கிரன் புதனோட இருக்கிறதுனால கால்வலி, முதுகுவலி, கழுத்து வலி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த வலிகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிரிப்பை மட்டும் தேடிக்கொண்டே இரு. அழுவதற்கு இந்த உலகம் அதிகமாக கற்றுக் கொடுக்கும். ஆமாங்க, சுற்றி முற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலர் தாங்க நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆனால் வேறு சிலர்லாம் இதெல்லாம் உனக்கு சரி வராது, இதெல்லாம் உனக்கு லாய்க்கப்படாது, இப்படி எதையாவது சொல்லி நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் காதில் வாங்கிக்காமல் தன்னுடைய சக்தியை தானே பெருக்கி கொண்டு யோகா, தியானம், பக்தி மூலமாக உலகத்தில் பெரிய இடத்தை தேடி பிடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பரவாயில்ல, நம்ம வார்த்தையை பிள்ளைங்க கேட்டுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க நம்மளை, அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டு இருக்குங்க. தேர்வுக்கு தயாராகின்னு இருக்காங்க, உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நீங்கள் செய்துன்னு இருக்கீங்க. அவங்க ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், உங்களுக்கு கூடி வரும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க் லோனோ அல்லது வியாபாரம் தொடங்கிறதுக்கு ஏதாவது லைசன்ஸ், டின் நம்பர் வாங்கிறது, இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். திடீர் லாபம் உண்டு. பரவாயில்ல, இன்றைக்கி மாதிரி வியாபாரத்தில் லாபம் வந்தால் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தெம்பும் தைரியமும் வர ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும்
ஆதரவாக பேசுவாங்கங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. செல்ஃபோனும் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. வண்டி வாகனமும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்தி உண்டு, வெற்றிகளும் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லாம் தவறாக நடந்திருந்தாலும் சரியாமல் நில்லுங்கள். எல்லாவற்றையும் சரியாக்குவதற்காக அது அப்படி போச்சு, இது அப்படி ஆச்சு, இதை நம்பியிருந்தேன், அதுவும் சரியாக வரல, அதை நம்பியிருந்தேன், அதுவும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கலை. இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து கொண்டு தாங்க இருக்கீங்க. ஆனாலும் அவற்றையெல்லாம் சகித்து கொண்டு வெளியே வரும்பொழுது சிரித்த முகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. ராசியான வீடுகளில் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து 4ஆவது இடத்துலையும் உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தும் பார்க்காம போயின்னு இருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் ஓடி வந்து எப்படி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு போவாங்க. இப்போ யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற கவலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஏழரை சனியும் ஒரு பக்கம் உங்களை பாடாப்படுத்துறதுனால கால்வலி, கழுத்து வலியும், மூட்டு வலியும் இருந்துட்டு தான் இருக்குது. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்கன்னா ராகு வலுத்து இருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் நேரங்காலம் பார்க்காம ஆஃபீஸ்லேயே உட்கார்ந்துருந்தாலும் ஏதாவது நம்மளை குறை சொல்கிறாங்க. சிலர்லாம் சிரித்து பேசி அதிகாரிகளை மயக்கிறாங்க. அது மாதிரி நமக்கு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்குதேன்னு உங்கள் மேலே கொஞ்சம் நீங்கள் கோபப்பட்டுப்பீங்க. இன்றைய தினம் நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேசத்திலையும் கலந்துப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பொறுமையின் உச்சம்தான் கோபம், கோபத்தின் உச்சம்தான் விரக்தி, விரக்தியின் உச்சம்தான் தனிமை, தனிமையின் உச்சம்தான் தெளிவு. ஆமாங்க, தனியாக உட்கார்ந்து நீங்கள் யோசிக்கும்போது பல வினாக்களுக்கு உங்களுக்கு விடை கிடைக்கும். பல குழப்பங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே இருட்டறையில் தனியாக உட்கார்ந்து வெளிச்சத்துக்கு வந்து சேர்றது எப்படின்னு வெகுவாக யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வியாபாரத்தில் விறுவிறுப்பான சூழ்நிலையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். போட்டிகளாக சிலர்லாம் ஆரம்பித்தாங்க. அந்த போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சம்பாதிப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், சின்ன சின்னதாக எதிர்ப்புகள் அதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் எல்லா வகையிலுமே ஒற்றுமையாக சந்தோஷமாகவும் இருப்பீங்க. பார்த்தும் பார்க்காம போன சில உறவுகள் வலிய வந்து பேசுவாங்க. நெருங்கிய நண்பர் வீட்டு கல்யாணத்தில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து பரவசப்படுவீங்க. அதே மாதிரி படித்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில்
ஒன்றா சேர்ந்து படித்த சில நண்பர்களையும் இன்றைக்கி சந்திப்பீங்க. திடீர்னு இளமையாயிட்டதாகவும் நினச்சி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரி மாறுவார். அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த கரடுமுரடான வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சோர்வு, களைப்பு, கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய சிலரால் மட்டும்தான் முடியும். ஆமாங்க, அந்த சிலரில் நீங்களும் ஒருவராக இருக்கிறீங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் நாம் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்து சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பொறுமையின் சிகரமாக இருந்து பூத்து குலுங்குபவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை தவிர்க்கணும். குடும்ப அந்தரங்க விஷயங்களை பெருமைக்காக கூட சிலர்ட்டெல்லாம் பேசிக்காதீங்க. அது பிறகு உங்களுக்கே ஆபத்தானதாக முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆர்வக்கோளாறில் அப்படி இப்படின்னு சில விஷயங்களை பேசிட்டு அப்புறமா எப்படி தெரிஞ்சுது, யார் சொல்லியிருப்பாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்களா, இவங்கள சொல்லியிருப்பாங்களான்னு யாரையும் தேடிக்கிட்டு இருக்காதீங்க. வியாபாரம் இன்றைக்கி மந்தமாக தான் இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களை நோக்கி சிலர்லாம் சொல்லுவாங்க. சில குறைபாடுகள் சொன்னாலும் இன்றைக்கி நீங்கள் கண்டுக்காமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் வரும். பதிலுக்கு பதில் பேசின்னு இருக்காமல் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அதுவாக சரியாக போயிடுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துப்பீங்க. சந்தோஷமாகவும் இருப்பீங்க. யாருக்காகவும் கேரண்டர் கையெழுத்து எதுவும் போட்டுற வேண்டாம். அதே மாதிரி ஞாபக மறதியால் விலை உயர்ந்த செல்ஃபோன் இதெல்லாம் தொலைச்சிடாதீங்க. அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.